ஆர் பார்த்திபனோட பொங்கல் ட்ரீட். பாக்கியராஜோட பையன் சாந்தனு பாக்கியராஜ் நடிச்சிருக்காரு. பார்வதி நாயர் நடிச்சிருக்காங்க. சிம்ரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஆர் பார்த்திபன் இயக்கத்தில் வந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த படத்துல பார்த்திபன், சாந்தனு பாக்கியராஜ், பார்வதி நாயர், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, பார்த்திபன் ஒரு டிரைவர். அவர் சிங்கப்புலி கிட்ட வேலை பார்க்கிறாரு. அப்போ ஒரு பெரிய பிசினஸ்மேன் சாந்தனு பாக்கியராஜ் இந்தியாவுக்கு வர தகவலை சிங்கப்புலி பார்த்திபன் சொல்றாரு. பார்த்திபன் அவரோட குடும்ப சூழ்நிலை பயங்கர டைட்டா இருக்கிறதுனால ஒவ்வொரு பைசாவும் சேமிச்சிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறதெல்லாம் 40 வயசுக்குள்ள சம்பாதிச்சிருங்கன்னு ரஜினி பாடி இருக்காரு. பாடி அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு. அப்போ சாந்தனு பாக்கியராஜோட பழக்கங்கள் பத்தி தெரிஞ்ச பார்த்திபன் அவர் அவர் தெரிஞ்ச கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூப்பிடுறாரு. அங்க இவர் ஒய்ஃப் தான் வேலை பாக்குறாங்க. கேரளா பொண்ணுங்களோட அழகுக்கும் அவங்களுடைய சமையல் ருசிக்கும் காரணமே தேங்காய் தான். பார்த்திபனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால அவரால் அவர் ஒய்ஃப் கிட்ட தாம்பத்திய உறவு வைக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. அவர் ஒய்ஃப் ரொம்ப யங்கா ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்ப சாந்தனு பாக்கியராஜும் அவங்க ஒய்ஃபும் க்ளோஸ் ஆறாங்களா? நேற்று ராத்திரி ஒரு அழகான பொண்ணு வெள்ளை சாரி கட்டிட்டு இருக்கிறத பார்த்தேன். இவங்க 2 பேருக்கு இடையில என்ன நடக்குது? பார்த்திபன் இந்த இதை எப்படி சமாளிக்கிறாரு? அதுதான் மீதி படம். பார்த்திபன் அவரோட டச்ச படத்துல அங்கங்க சொல்லியிருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் பக்கம் செம்மையா பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சூப்பரா நடிச்சிருக்காரு. சாந்தனு பாக்கியராஜ் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்வதி நாயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிம்ரனுக்கு ரொம்ப ஒரு சின்ன ரோல், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவே ஒரே லொகேஷன்லாம் மேக்சிமம் போகுது. படத்துல சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் டீசெண்டா பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளாட் நல்லா இருக்குது. ஆனா கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பரா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. படத்துல நிறைய டபுள் மீனிங் டயலாக்ஸ் இருக்குது. நிறைய டயலாக்ஸ்க்கு ஒன்னு ஷூட் பண்ணியிருக்காங்க, டப்பிங்ல வேற போட்டிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். தமிழ்ல லேட்டஸ்ட் ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.